SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. சென்னையைச் சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழக தலைவர் சொக்கலிங்கம் என்பவர் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். தமிழக கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை முற்றிலும் அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு அறநிலையத்துறை செயலர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மே 29 மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அறநிலையத்துறை செயலரின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசின் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பாலசுப்ரமணியம் கோர்ட்டில் வாதாடினார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோயில் நடை வழக்கமாக மதியம் 1 மணிக்கு தான் அடைக்கப்படும். மே 15 நடை அடைக்கும் முன்பே கோயிலுக்குள் மதியம் 12:51 மணிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் நுழைந்து விட்டார். மூலவர் சன்னதியில் மதியம் 12:59 மணிக்கு தரிசனம் முடித்துவிட்டு 1:06 மணிக்கு வெளியே வந்துவிட்டார். நிகழ்வுகள் அனைத்தும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளன. அமைச்சரால் மற்ற பக்தர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை என அவர் கூறினார். இதை ஏற்ற நீதிபதிகள் கூறியதாவது: இந்த விவகாரத்தில் யாரையும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. அதே நேரம் எந்தவொரு அமைச்சரும் தன்னை சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக கருதினால் அதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. அமைச்சர்கள் தாங்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும் தெய்வங்கள் தங்களுக்காக காத்திருக்கும் என்றும் கருதக்கூடாது. வசூலிக்கப்படும் தொகை அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதும் ஒருவர் இத்தகைய முறையில் கோயிலுக்குள் நுழைவதும் எவ்வாறு நியாயமாகும்? இது பக்தர்களுக்கு எதிரான வெளிப்படையான பாகுபாடு. சமீபத்தில் திருச்செந்தூர் கோயிலில் இதுபோன்ற தரிசன நடைமுறையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஊழலும் கண்டறியப்பட்டது. கடவுள் முன் அனைவரும் சமம் எனும்போது விஐபி தரிசனம் ஏன்? அது தேவையா? பக்தர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பாலசுப்ரமணியம், சாமி தரிசனத்துக்கு கட்டணம் கட்டாயம் இல்லை. கூட்ட நெரிசலை சமாளிக்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அந்த தொகை கோயிலுக்கு முக்கிய வருவாயாக உள்ளது. மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கூறியதாவது: யாருக்கும் சலுகை காட்டாதீர்கள் அல்லது குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் முக்கிய பிரமுகர்களுக்கான தரிசனத்துக்காக அனுமதி என செய்யலாம். கட்டண தரிசன முறை எங்களுக்கு திருப்தி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறோம். கோயிலுக்கு இந்த வகையான வருவாய் தேவையில்லை. கோயிலில் விஐபி உபசரிப்பு தவறு. தேவாலயங்கள், மசூதிகளில் இதுபோன்ற எதுவும் இல்லை. ஆனால் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் மட்டும் இது தொடர்வது ஏன் என நீதிபதிகள் கேட்டனர். இதையடுத்து மனுவுக்கு 6 வாரங்களில் பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர்.